இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க எஸ்ஐபியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்காக உங்களுக்கு எஸ்ஐபி நீங்களே எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்ட் 2 வீடியோ. இதோட கண்டினியூஷனாக இதை பற்றியான வீடியோக்கள் வரும். இன்னைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க டிஃப்ரெண்ட் எஸ்ஐபி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஈக்விட்டி எஸ்ஐபி, டெப்டி எஸ்ஐபி, ஹைப்ரிட் எஸ்ஐபி, இந்த 3 தான் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். இதை 2 மெத்தடில் போடலாம். டைரக்ட் ஆர் ரெகுலர் மெத்தடில் போடலாம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நம்ம ஈக்விட்டி எஸ்ஐபியை பற்றி மட்டும்தான் இன்னைய வீடியோவில் எலாபரேட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் டெப்டட், ஹைப்ரிட்டு, ரெகுலர், டைரக்ட் இது எல்லாத்தையும் பார்ப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்னு தெரியலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் போட்டுக்கிற வீடியோஸில் உங்களுக்கு ஆடியோ ஸ்பீடு ஸ்லோவாகவோ ஃபாஸ்ட்டாகவோ இருந்தால் நீங்கள் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணி வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். பட் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்ன, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கான 7 ப்ரோ ஸ்டெப்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். மாதம் நம்ம பேங்க்கில் போடுற ஆர்டி மாதிரியான ஒரு மெத்தட் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது. கோலையும் ரிஸ்கையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இதில் மேஜராக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ரிஸ்கையும் கோலையும் பேஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எஸ்ஐபியில் சூஸ் பண்ணுறதுக்கு. இதில் மேஜரான ஒரு 3 ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் மேஜரான 3 ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஈக்விட்டி எஸ்ஐபி, டெப்ட் எஸ்ஐபி, ஹைப்ரிட் எஸ்ஐபி. இந்த 3 தாங்க. இந்த 3 பேஸ் பண்ணி தாங்க 4500க்கு மேலே ஸ்கீம்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈக்விட்டி எஸ்ஐபி. ஈக்விட்டி எஸ்ஐபிங்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதாவது ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டருக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் ஈக்விட்டி எஸ்ஐபி. ஈக்விட்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ஈக்விட்டிங்கிறது செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற செபிக்கு கீழே லிஸ்டிங் ஆகியிருக்கிற கம்பெனிஸில் நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸ்டாக் மார்க்கெட் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நம்ம அந்த கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் பேர் தான் ஈக்விட்டி எஸ்ஐபி. இதில் மேஜராக என்னென்ன இருக்குன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, மிட் கேப் ஃபண்ட்ஸு, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு, செக்டார் ஆர் தீமெட்டிக் ஃபண்டு. இதை மட்டும் தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, இந்த 3 ஃபண்டு பேசிஸில் தான் இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ரிஸ்க்குங்க. அதனால் நீங்கள் ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸை கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லிஸ்டட் கம்பெனிஸை 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு, மிட் கேப் ஸ்டாக்ஸு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸுன்னு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸுங்கிறது 100 டாப் 100ல் லிஸ்டிங் ஆகிருக்கிற கம்பெனிஸ்க்கு பேர் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு. அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ் வால்யூம், மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது அவங்களுடைய பிஸ்னஸ் வால்யூம், அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் அண்ட் அதர் ரெலவென்ட் மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி டாப் 100ல் உள்ள ஸ்டாக்ஸுக்கு பேர் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு. நெக்ஸ்ட்டு மிட் கேப் ஸ்டாக்ஸு 101லேருந்து 250 வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க, வால்யூம் வச்சுருக்கிறவங்கள மிட் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு, அது டாப் 250க்கு மேலே பிஸ்னஸ் வால்யூம் இருக்கிறவங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வந்துடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் 4500+ ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் 1000+ ஸ்கீம்ஸ் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக இருக்குது. அதில் 1000+ ஃபண்ட்ஸு ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக இருக்குது. அதில் லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, இந்த 3தோட காம்பினேஷன் தான் இந்த 1000+ ஸ்கீம்ஸும் இருக்கும். இந்த 1000+ ஸ்கீம்ஸில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறவர், அதாவது ஹை ரிஸ்க்கு என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த 1000+ ஸ்கீம்ஸில் உங்களுடைய ரிஸ்க்கு அண்டு கோலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். செக்டார் அண்ட் தீமெட்டிக் ஃபண்டு, இது மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் செக்டாரையும் தீமையும் பேஸ் பண்ணி இருக்க பேர் தான் செக்டார் அண்ட் தீமெட்டிக் ஃபண்டு. இது டிவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டோடைய, அதாவது இப்போ நாம் பார்த்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அந்த ஃபண்டோட இதில் ரிஸ்க்கு கொஞ்சம் ஹையராக இருக்கும். இதில் செக்டார் ஃபண்ட்ஸுங்கிறது என்னன்னாக்கா ஸ்பெசிஃபிக் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் செக்டார் ஃபண்ட்ஸு. தீமெட்டிக் ஃபண்டுங்கிறது ஒரு தீம் பேஸ்டாக இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் செக்டார் ஃபண்டுங்கிறது ஒரு பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், எஃப்எம்சிஜி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸ் பேஸ்டு இருக்கிறதுக்கு பேர் தான் செக்டார் ஃபண்ட். தீமெட்டிக் ஃபண்ட்ஸுங்கிறது ரெனியூவபிள் எனர்ஜி, ரூரல் டெவலப்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் தீமெட்டிக் ஃபண்டு. இந்த மாதிரி செக்டார் ஃபண்டு, தீமெட்டிக் ஃபண்டுங்கிறது ஒரு செக்டார் ஏறினாக்க இன்னொரு செக்டார் இறங்கும். ஸோ இது ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருக்கும் இந்த ஃபண்டில் போடுறது. இப்போ நம்ம ஒரு செக்டார் ஏறுதுன்ட்டு இந்த செக்டார்லேயும் போட்டிருக்கோம், இந்த செக்டார்லேயும் போட்டிருக்கோம் அப்படின்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டாக போகும். இன்கேஸ் நீங்கள் ஒரே செக்டார்லேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கனாக்க அந்த செக்டார் வந்து ஏதோ ஒரு எக்கனாமிக் கண்டிஷனில் ஹையராக டவுன் ஆகுதுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பிரின்சிபலே அதாவது முதலீடே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹை ரிஸ்க்கு. இன்னும் அதர் சைடில் சப்போஸ் இந்த செக்டார் வந்து திடீர்னு ஒரு பூம் கொடுக்குது, இந்த செக்டார் வந்து திடீர்னு ஒரு பூம் கொடுக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. திடீர்னு பூம் கொடுத்தா அதிகமான வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களுக்கு வேகமாக அந்த செக்டார் வந்து உங்களுக்கு டவுன் ஆச்சுனாலும் உங்களுக்கு உங்களுடைய முதலீடு குறையிறதுக்கும் அபாயம் இருக்குது. அதனால தான் இந்த செக்டார் ஃபண்ட்ஸு, தீமெட்டிக் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து ரிஸ்கியர் தேன் த டிவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸு. இப்போ லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, தீமெட்டிக் ஃபண்டுனா என்னென்னு உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரிஸ்க் எப்படி இருக்குன்னா, லார்ஜ் கேப் ஃபண்டுங்கிறது ஒரு மாடரேட் ரிஸ்க்காக இருக்கும், மிட் கேப் ஃபண்டுங்கிறது ஒரு ஹை ரிஸ்க்கு, ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது வெரி ஹை ரிஸ்க்கு, செக்டார் அண்ட் தீமெட்டிக் ஃபண்டும் வெரி ஹை ரிஸ்க்கு தான். இஆர்ஆருங்கிறது என்னென்னா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட்டோ ஃபிக்ஸடு அமௌண்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. வரக்கூடிய ரிட்டர்ன் அமௌண்ட்டு எப்படி இருக்குன்னா ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் தான். இவ்வளோ வரலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தாங்க நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் ஏற்கனவே வந்து நீங்கள் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃப்யூச்சர்லேயும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சில ஃபண்ட்ஸில் இருக்காது. அப்பப்போ அவங்களுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸுடைய அந்த ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கிறத பொறுத்தும் எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்னுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பேசிக்காக லார்ஜ் கேப் ஃபண்டுங்கிறது ஒரு 10 to 15%, மிட் கேப் ஃபண்டுங்கிறது 15 to 20, ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது 20 to 25 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. செக்டார் அண்ட் தீமெட்டிக் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் இவ்வளோ தான் அமௌண்ட் வரும்னு சொல்ல முடியாது. எவ்வளோ வேணாலும் ஓரளவுக்கு 20 to 30% மேலேயே ஏறலாம். அதே சமயம் ரொம்ப டவுன் சைட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப வெரி ஹை ரிஸ்க்கு. இப்போ மேஜராக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, செக்டார் அண்ட் தீமெட்டிக் ஃபண்டு. இதை தவிர என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கும் அப்படின்னாக்க இந்த காம்பினேஷனில் இருக்குங்க. லார்ஜு ப்ளஸ்ஸு மிட் கேப்பு, லார்ஜு மிட்டு ஸ்மால் கேப்பு, மிட்டு ப்ளஸ் ஸ்மால் கேப்பு. இந்த காம்பினேஷனில் தான் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அதாவது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே இந்த காம்பினேஷனில் தாங்க வரும். ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் காம்பினேஷன், அதாவது இதே காம்பினேஷன் லார்ஜ் ப்ளஸ் மிட் கேப்லேயே செபி வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஸ் பண்ணி இருக்கும். சில ஃபண்டு எப்படி இருக்கும்னாக்கா ஃபண்ட் மேனேஜர் சாய்ஸ் படி இருக்கும். இந்த இதில் எல்லாமே ஈக்குவலாக 25% போடாமல் 75-25 அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபண்ட் மேனேஜருடைய ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில ஸ்கீம்ஸ் இருக்கும். சில ஸ்கீம்ஸில் வந்து ஃபிக்ஸட் ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்ஸில் மட்டும்தான் அப்படின்ட்டு ஸ்கீமில் கொடுத்துருப்பாங்க. அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சில ஸ்கீமில் ஃபண்ட் மேனேஜரோட சாய்ஸ் படி ஸ்டாக்ஸையும் மாற்றுவாங்க. இந்த மாதிரி மேஜர் காம்போ வந்து இதில் தான் வெரைட்டி ஆஃப் 1000+ ஸ்கீம்ஸுமே எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த காம்பினேஷனில் தான் எடுக்கிறாங்க. இதில் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னா நம்மளுடைய ரிஸ்க்கு அண்ட் கோலுக்கு தகுந்த மாதிரி இதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வருதுன்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். அதாவது ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப்பு, மிட் கேப்பு, பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு, மேனுஃபேக்சரிங் ஃபண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, பிஎஸ்யூ ஃபண்டு, இது மாதிரி நிறையா ஃபண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டே வருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்தது நெக்ஸ்ட் எல்லா வீடியோஸுமே போடுவோம். மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது ஒரு விதையை விதைப்பதை போன்றது. பொறுமை மற்றும் நேரம் இருந்தால் அது செழிப்பான எதிர்காலமாக வளர முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்தது என்ன வீடியோ வேணும்னோ சஜஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் டெப்ட் ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு, டைரக்ட் ஆர் ரெகுலர் மெத்தடு இது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.